ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு 16th மார்ச் நிஃப்டி மூமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் மட்டும் கேப் டவுன் ஆகி நல்லா பையிங் ப்ரெஷர் வந்தது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே. ஆனாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே திருப்பியும் செல் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்வெர்டர் ஆம்பர் மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்கடுத்து திருப்பியும் பையர்ஸ் நல்லா பை பண்ணியிருக்காங்க. பை பண்ணி 23,290 வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் நம்மளே ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அங்கே வந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். போன வாரமே மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லர் ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபுல்லாக 22,980 வரைக்கும் சப்போர்ட்டுக்கு அங்கே சஸ்டெயின் ஆகுறாங்க. திருப்பி அங்கேருந்து ஹெவி பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. அங்கேருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ செல் ஆஃப்க்கு அதே ரேஞ்சில் 23,211 அப்படின்ற இதுக்கும் நிற்க வச்சுருக்காங்க. இது வெறும் ஆஃப் அன் ஹவரில் தான் நடந்தது. இது ஏன் ஆஃப் அன் ஹவரில் மட்டும் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல மூமெண்ட்டு கிடைக்கும். அது இல்லாமல் லாஸ்ட் 1 வீக்காக உங்களுக்கு செல் ஆஃப் ஆகிட்டே வந்திருக்கு. இதுதான் மேஜர் சப்போர்ட் 22,980 அப்படின்றது மேஜர் சப்போர்ட். இன்னும் கேப் 30 பாயிண்ட் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் ஒரு கேப் இருக்குது. அது அப்கமிங் டேஸில் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த வாரத்தில் ஃபில் பண்ணாது. கொஞ்சம் சைட்வேஸு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப் மூவ்மெண்ட் போயிட்டு தான் வருவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக்கு 22,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி அப் ட்ரெண்டு நல்லா கொடுத்து ப்ரீவியஸ் டே ஐ வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் அப் கேப் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. கேப் அப் ஆகுது, இந்த லைனுக்கு மேலே கேப் அப் ஆகுது அப்படின்னா திருப்பியும் ஹெவியாக செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது 23,600க்கு மேலே 15 மினிட்ஸில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 24,000 போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வேறு எங்கேயுமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது கூட ஒரு 1 ஹவருக்கு இங்கே சைட்வேஸ் போகிற மாதிரி இருக்கலாம். அதுக்கு அடுத்தது எந்தையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 23,008 ஃபஸ்ட் டார்கெட்டாக 850 வைங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 24,400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தது அப்படின்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்தது அப்படின்னா உங்களுக்கு லைட் கேப் அப் ஆகி இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகி இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரே ஒரு கேண்டில் வடித்தாலும் உங்களுக்கு இந்த லோ கம்பல்சரியாக கீழே டவுன் மூமெண்ட் வந்துட்டு இங்கே சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.